Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்ச நாளாக 2-3 நாளாக வந்து நமக்கு வேகன்சி இப்போ டீட்டெயில்ஸ் வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணலை, எல்லோரும் மன்னிச்சிருக்கணுங்க. ஸோ வேகன்சி ஒன்றுன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று வந்ததுனால தனியாக போட முடியல, அதனால் 3 வீடியோவாக இன்றைக்கி போடுறேன். ஸோ 2 வீடியோ போட்டிருக்கேன், 2 வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ அடுத்த வீடியோ இந்த வீடியோ நான் போடுறேன், இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கையோட போடுறேன். வேகன்சி கம்மியாக இருந்தாலும் ஒரு பெர்மனன்ட் போஸ்ட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும், திருவண்ணாமலையில் ஒரு 2 போஸ்ட் போட்டிருக்கோம், 2 வேகன்சி போட்டிருக்கோம். அந்த வேகன்சி பற்றியும் அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றியும் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரியா? மிஸ் பண்ணாதீங்க. சரியா? ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். சரியா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருவண்ணாமலையில் நோட்டிஃபிகேஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, திருவண்ணாமலையில் ஊராட்சி மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் 2 போஸ்ட்டு ரெக்கார்ட் கிளர்க் போஸ்ட்டு காலியாக இருக்குது. அந்த காலியான ரெக்கார்ட் கிளர்க் போஸ்ட்டை 28/1 ஃபில்லப் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷனை அங்கே போட்டிருக்காங்க. சரியா? அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பதவியின் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க், பதிவறை எழுத்தர். சரியா? இதோட சேலரினா 15,900 to 50,400 ப்ளஸ் இதர படைகள். சரியா? ஸோ 15,900 வந்து பேசிக் பே ப்ளஸ் அதர் அலவன்ஸ். இதோட ஏஜ் வந்து 18 வயசு மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து எஸ்சிக்கு வந்து ஜென்ரலுக்கு வந்து 30, பிசி எம்பிசிக்கு 32, எஸ்சி எஸ்டிக்கு 35. இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ். இதை மொத்த பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 2 தான். இந்த 2 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, எஸ்சி அருந்ததிகர் பெண்கள் அல்லது ஆதரவற்ற விதை கொடுத்துருக்காங்க, எம்பிசிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2 போஸ்ட்டும் இந்த 2 கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றவங்க யாருமே இல்லை வரமாட்டாங்க. ஸோ அந்த 2 உள்ளவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்களாம். இதோட கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். சரியா? 10th முடிச்சிருக்கணும். இதோட விண்ணப்ப படிவம்னா திருவண்ணாமலை.nic.inல கிடைக்கும், அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். இதோட லாஸ்ட் டேட்டுன்னா 28/1/2021. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை இதை ஃபில்லப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. சரியா? இதோட நிபந்தனைகள் என்னென்னு நம்ம பார்த்தீங்கன்னா, தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தினை அந்த திருவண்ணாமலை.nic.inல போய் நீங்கள் எடுத்துருக்கணும். இதோட எல்லா சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணிவிட்டு 28/1 எங்கே அனுப்பணும்னா, நேர்முக உதவியாளர் வளர்ச்சி 2வது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருவண்ணாமலை 606 604. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி 2வது தளம் மாவட்ட ஆட்சியரின் அலுவலகம் திருவண்ணாமலை 606 604. இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சிடணும். மேக்ஸிமம் கேட்குறது எல்லாம் இதுதான். இந்த அட்ரஸுக்கு மறக்காமல் அனுப்பிச்சிடுங்க. சரியாக பூர்த்தி செய்யலை உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் சரியாக ஃபில்லப் பண்ணலன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டாக மெதுவாக பதட்டப்படாமல் மெதுவாக ஃபில்லப் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபில்லப் பண்ண 1க்கு 2 டைம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபஸ்ட் இதை ஃபில்லப் பண்ணி பாருங்கள். தப்பு வந்துச்சுன்னா திரும்ப ஃபில்லப் பண்ணுங்கள். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கரெக்டாக ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. அதே மாதிரி தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஸோ அந்த 2 கம்யூனிட்டி தவிர அது யார் அனுப்பிச்சாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? அதே மாதிரி லேட்டாக வர அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எந்த அப்ளிகேஷனை எடுத்துக்கணும் ரிஜெக்ட் பண்ணணும்னு அதோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கு உண்டான ரெக்கார்ட் கிளர்க் 2 ரெக்கார்ட் கிளர்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இது ஒன்று அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பாருங்கள். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் பெயர், ஆனா பெண்ணா, அப்பா பெயர், பிறந்த தேதி, கல்வி தகுதி, முகவரி அட்ரஸ்ஸு, சொந்த மாவட்டம், தொலைபேசி அதாவது லேண்ட்லைன் அது செல் நம்பர் இருந்துச்சுன்னா அது, எந்த மதம் எந்த வகுப்பு, இதை போட்டு இதை ஃபில்லப் பண்ணி கரெக்டாக சைன் போட்டு டேட் அண்ட் டைம் போட்டு ஒரு அனுப்பிச்சிடணும். அவங்க கீழே ஏதோ சொல்லியிருக்கான், கல்வி தகுதி, அடையாளச் சான்று, இருப்பிடம், ஜாதி சான்று வச்சு சுய சான்றிப்பம், விடப்பட்ட சான்று நாங்கள் விண்ணப்பத்துடன் கட்டாயம் இணைக்க வேண்டும். சரியா? ஸோ எல்லா ஜெராக்ஸ்லேயும் உங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக வச்சு ஆகணும். சரியா? இந்த செல்ஃப் அட்டஸ்ட் மிஸ் பண்ணாதீங்க, வச்சு அனுப்புங்க. அதையும் ஒரு சமயம் அதனாலேயே ஒரு சமயம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செல்ஃப் அட்டஸ்ட்டை கரெக்டாக வச்சு அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா? 2 போஸ்ட்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 போஸ்ட்னாலும் கவர்மெண்ட் போஸ்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்குண்டான இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே பார்க்கணுன்னா, திருவண்ணாமலையில் நோட்டீஸில் ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு லிங்க் இருக்குது. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் ரெக்கார்ட் கிளர்க் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் இந்த வியூ நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். மறுபடியும் அப்ளிகேஷனை 2-3 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க.
ஃபில்லப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மறந்துடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 2 போஸ்ட் கிடைக்கும். சரியா? மிஸ் பண்ணாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.